செம சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க, செமையா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பர், நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீன்ல ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம். பிடிச்ச சீனா அந்த ஓ அப்படின்னு சொல்றதா ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவது படம் பாகம் வந்தா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் யோசனை பண்ணுறது ஸ்டோரியை ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அதை பிரமாதமாக பண்ணிட்டாரு. சான்ஸே இல்லை. எல்லாமே இது மாதிரிலாம் யோசனையே பண்ண முடியாது. ஸ்கிரிப்டை கதையும் யோசனை பண்ணி ஸ்கிரிப்டும் பண்ண முடியாது. இது வந்து ஹாலிவுட்டே தோற்று போயிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய அட்டகாசமாக பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் கம்பேர்லாம் பண்ண முடியாது அதோடையும். காந்தாரா நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுல பிடிச்ச சீன் எனக்கு வந்து இந்த டைகர் ஒரு சீன் வரும், ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்கள்கிட்ட கேட்டேன், அவங்க ஏதோ பேசுவாங்க. எனக்கு லாஸ்டா சிவன் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒர்த்து காசு. அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதை பார்த்து பயந்துட்டீங்களா? பயந்தது வந்து அந்த சிவன் லாஸ்டா அந்த மூஞ்சில எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. அதுல எதுலயாச்சும் பயந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு எதுவும் பயமா இல்ல. பிடிச்ச சீன் என்ன உங்களுக்கு? கிளைமேக்ஸ் லாஸ்ட்ல தான் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாமிலாம் வந்தாங்க. பார்த்தாலும் அதோட ரியல் எஃபெக்ட், அவங்க மூவி மேக் பண்ணவங்களோட ஹார்ட் ஒர்க் நம்ம இதில் தேட்டர்ல வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்றோம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. அதுல ஏதாச்சும் லேக்கிங் இருக்குமா? லேக்னு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலா பார்ட் 1ஓட பார்ட் 2 ரொம்ப நல்லா இருக்கு. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது, சூப்பர். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு படம் ஒன்றும் குறையே இல்லை சொல்ல போனால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம், செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே. கிளைமேக்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா. போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும்? போர் அடிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது. அது வர சீன்லாம், ரிஷப் ரெட்டி வர சீன்லாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஸ்பெஷலே. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாமி படத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. சாமி இல்லாத கூட சாமி இருக்குன்னு நினைக்கின்ற மாதிரி இந்த படம் இருக்கு. நல்லா இருக்கும். இந்த காந்தாரா ப்ரீக்வல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக். இந்த டைலாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நம்ம மணிகண்டன் சார் தான் கொடுத்துருக்கா. அப்படி வாய்ஸ் ஓவர் வேற லெவலில் சிங்க் ஆயிருக்குது. அது மியூசிக் சொல்லவே வேணாம். பிஜிஎம்ல நல்லா மிரட்டி விட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். இவரே வந்து ஹீரோ, இவரே டைரக்டர் போது அந்த படத்தை இன்னும் நல்லா எலிவேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து வேற ஒருத்தங்க டைரக்ட் பண்ணியிருந்தா கூட இவரால் இவ்வளோ பண்ண முடியுமா நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாட்டு எப்படி இருந்ததோ இந்த பாட்டு அதுக்கும் மேலே பல மடங்கு போயிடுச்சு படம். இது எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஃபிலிம். இது அவுட் ஆஃப் 10 எவ்வளவு? அவுட் ஆஃப் 10 10க்கு மேலே 10 அவுட் ஆஃப் 10 தான். இந்த மூவிக்கு நிறைய போட்டோ வருது, ஆனா தமிழுக்கு வரது. ஸோ ஏன்னா கண்டென்ட் தான் சார் முக்கியம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய உழைச்சிருக்காங்க, அதுதான் மேட்ரு. இப்போ தமிழ் படத்தில் அந்த மாதிரி வரலன்னா அது அவங்க நிறைய மெனக்கெடுது சார். நிறைய கண்டென்ட் இருந்தால் தான் மக்கள் பார்க்க வருவாங்க. இப்போ இவ்வளோ கூட்டம் வருது, நீங்கள் பார்க்குறீங்கன்னா எதுக்காக? அதர் ஸ்டேட் படம்னா கூட நம்ம அந்த ஆளுங்க விட்டு கொடுக்காம பார்க்குறாங்கன்னா படத்தில் வேல்யூவான திங்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் படத்துக்கு வெற்றி காரணமே. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, அதுல ஏதாச்சும் லாகிங் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. காந்தாரா படம் எப்படி இருக்கு? தரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி கன்னடா ஃபிலிமில் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப வந்து ஒரு வே தான் காந்தாரான்ற ஒரு இது. பட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலேயே பண்ணியிருந்தாங்க. சூப்பரான பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இது அவங்களோட. மாஸ்டர் இல்லை, செகண்ட் சாப்டர்லாம் வேற ஒரு டைமென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் கூஸ் பம்ப்ஸ். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலங்க ப்ரோ. ஆக்சுவலாக இது முடித்த விதமே சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஒரு மாதம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல. அந்த ஒரு கிரெடிட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க.
அது வந்து பார்த்தோன்னா இந்தியன் சினிமாவையும் தாண்டி வேர்ல்டு வைட் சினிமா ஒரு லெவலில் இருந்துச்சு சீரியஸ்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆருக்கும் இதுக்கும் ஒத்து போகுதுன்றாங்க. நீங்கள் ட்ரிபிள் ஆரும் இதையும் கம்பேர் பண்ண வேணாமே, விட்டுடலாமே. ஆக்சுவலி அது ஒரு வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். அதை நீங்கள் இந்த படத்தோட கம்பேர் பண்ண வேணாம். அங்கங்கே லைட்டாக அந்தந்த சீன் செகண்ட் ஹாஃப்லாம் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு கனெக்ட்லாம். பட் படத்தோட ஒன்றி பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியல. அதுவும் ரிஷிப் ஷெட்டி எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு சத்தியமாக நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் ரெக்வஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 இவரே எழுதி இவரே நடிச்சிருக்காரு. ஆ அதான் ப்ரோ, சீரியஸ்லி அவர் வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுத்து எஃபெக்ட் போட்டிருக்கிறாரு இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு நல்லாவே தெரியுது. ஆக்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லேயும் சரி உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இது செட்டு மாதிரி கூட தெரியல. சீரியஸ்லி அந்த ஃபாரஸ்ட்ல போய் எடுத்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபீல் ஆகுது சீரியஸ்லி. இது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச சாண்டில்வுட் மாதிரி தெரியல. இது வேர்ல்டு வைடு, அவ்வளோதான். பட்ஜெட் கம்மின்றாங்க. ம் அதை பத்தி ஏதாச்சும் இல்லை இருந்துட்டு போகுது. ஏன் நம்ம தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு. ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாலேயும் நல்லா பண்ணுறாங்க ப்ரோ, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. இல்லை அதுக்குன்னு எல்லா படத்தையுமே வந்து பார்த்தோம்னா 2K கொண்டாடினாங்களா இல்லையா? இல்லை.